அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேரளா வயநாடு நிலச்சரிவு சம்பளத்தை பற்றி ஒரு சில அப்டேட் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முண்டக்கை பகுதியில் 390க்கு மேலே இறந்துருக்கலாம்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இதில் 180க்கு மேலே இது வரைக்கும் மக்கள் காணாமல் போயிருக்காங்க. அதை தேடும் பணியில் தான் நம்ம இராணுவமும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு, டாக் ஸ்குவாடு எல்லாமே ரொம்ப கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களும் அங்கே நடந்திருக்கு. கேரளா மக்களோட மனிதாபிமானத்தையும் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஒரு முண்டக்கை பகுதியில் 5 மாதம் குழந்தை தன் அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு பசியிட துடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுலேயே அந்த ஊரில் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அவங்களே வந்திருக்காங்க. இது அவங்க மட்டும் இல்லை, இது போய் நிறையா பேர் இந்த உதவி இல்லாமல் இது மாதிரி நிறையா உதவி அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேருக்கு மேலே வாலண்டியராக உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், வேக்கக்கூடிய இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுஜாதா பாட்டி அவங்களோட கதை தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அவங்க திடீர்னு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு ஒரே சத்தம். முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கெல்லாம் இடிஞ்சு விழுறதை பார்த்துக்கிட்டு அவங்க எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க மருமவை, அவங்க மகன் எல்லாமே தண்ணியில் அடித்து போயிட்டுருக்காங்க. அவங்க பேத்தியை கதறல் சத்தம் கேட்டு அவங்க பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த தண்ணியிலே நீஞ்சி ஒரு பாறையை பிடிச்சி தப்பிச்சிருக்காங்க. தப்பிச்சு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு என்னடா பண்ணுறது சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க. யாருமே அந்த நேரத்தில் இல்லை. திடீர்னு அவங்கள சுற்றி 3 யானை, காட்டு யானை. அந்த நேரத்தில் அவங்க அதை பார்த்துட்டு பயந்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியல. கையெடுத்து அந்த யானைகிட்ட கையெடுத்து கும்பிட்டு இருந்த அந்த கண்ணீரோடு அந்த கவலையை அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அந்த யானையும் அவங்க கிட்டே நெருங்கி அவங்க பக்கத்தில் உட்காந்து அதுவும் கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. இதை அந்த பாட்டியே வெளியில் சொல்லியிருக்காங்க. விடிகிற வரைக்கும் அவங்க கூட துணையாகவே இருந்திருக்கு அந்த 3 யானையும். நம்ம ஆர்மி டீம் வர்ற வரைக்கும் அது அங்கே தான் இருந்திருக்கு. அவங்கள பார்த்துட்டு தான் அவங்க ரிட்டர்ன் போயிருக்காங்க. அப்புறம் இவங்களை காப்பாற்றி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்குன்றது நம்ப வைக்குது இல்லை. முன்னணி நடிகரான மோகன்லால், இப்போ பணம் இருக்குது, நம்ம பணம் எவ்வளோ வேணால் செய்யலாம். ஆனால் உதவி செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இறங்கி மிலிட்ரி உடைய அணிஞ்சு அவர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சிலவங்க வெளியில் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயும் நிறைய நடிகர் இருக்காங்க. பண உதவி பணம் இருக்குது, பண உதவி பண்ணிவிடுவாங்க. இது வரைக்கும் இறங்கி யாராவது செஞ்சுருக்காங்களா? அதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறங்கி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு மட்டும் இல்லை, நிறையா பிரபலங்கள் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச உதவி, பணம் இல்லை பணம் தான் தரணும் அப்படி தான் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் தரலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய துணிக்கடை வச்சுருக்கிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கடையை அவங்கள்ட்ட இருக்கிற உடைகள் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா இல்லை, அவங்ககிட்ட இருக்குது, இல்லாதவங்களுக்கு தரோம். அதே மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ லீகலான ஒரு முறையில் நம்ம உதவி செய்யலாம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவோம். கடவுள்கிட்ட அவங்கவுங்க பிடிச்ச கடவுள்கிட்ட நம்ம வேண்டிப்போம். வயநாடு மீண்டுக்கிட்டு வருது. இன்னும் சீக்கிரமாக மீண்டு வர்றதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றி.